அலைக்கும். ஜுனை ஜுமானா டைலரிங் வகுப்பில் இன்றைக்கி பார்க்க போகிற மெஷர்மெண்ட்டு நம்ம பாப்பா சட்டை ஆப்ஸ் மீ டிச்சிங் பண்ண போகிறோம். எப்படி தைக்கிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். 1/4 இன்ச்சு ஒரு லைனு பேசிக் தான் எப்போயுமே ஃபஸ்ட்டு. இப்போ பேசிக் 2 அடி வரும். ஃபஸ்ட்டு ஒரு அடி மடக்கிடுவோம். கழுத்து தைக்கணும். சுருக்கமே இல்லாமல் எடுத்து விட்டோம்னா கரெக்டாக அது ஈவனாகவே வந்துடும். அடுத்து கை தைக்கிறோம். பிசிறில் தான் அடிச்சிருக்கோம். மறுபடியும் பிசிறு இல்லாமல் 2வது அடி நம்ம தைக்கிறோம். கை தைக்கிறோம். அடுத்து கழுத்து. பிசிறு இல்லாமல் பொறுமையாக தைங்க. அடுத்து இன்னொரு கை. இப்போ நம்ம ஃபுல்லாக தைச்சிட்டோம். ஒரு சுருக்கமே இல்லாமல் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரியே தான் தைக்கணும். ரெண்டுமே தைச்சிட்டு 2 பாட்டையுமே தைச்சிட்டு அடுத்து 2 நல்ல பக்கமுமே ஒன்றா வைக்கணும். ஷோல்டர் நம்ம இப்போ ஜாயின் பண்ணுறோம். ஷோல்டர் 2 கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். 2 ஷோல்டருமே கரெக்டாக தான் இருக்குது. கழுத்தும் கையும் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. பண்ணின பக்கம் 2 கரெக்டாக தான் இருக்குது. அதனால் நான் கை பக்கத்துலேருந்து நான் பண்ணுறேன். 2 கரெக்டாக இருக்கிறதுனால ஆனால் கழுத்துலேருந்து தான் பண்ணணும். ஆனால் 2 பக்கமுமே கரெக்டாக இருக்கணும். அதே தான் இன்னொரு சொல்கிறோம். இந்த சைடுமே கரெக்டாக இருக்குது. நான் இந்த சைடு கழுத்துலேருந்து பண்ணுறேன். அரைஞ்சி இப்போது கை ஜாயின் பண்ணுறோம். இதுக்கு கையில் அம்கோல் தான் வெட்டியிருக்கோம். இங்கேருந்து நம்ம பண்ணுறோம். ஒரு இன்ச்சு வேஸ்டேஜ் விட்டு பண்ணியிருக்கோம். இந்த கையும் எடுக்கிறோம். எடுத்துட்டு கரெக்டாக ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்குறோம். ஒரு இன்ச்சு வேஸ்டேஜ் விட்டு அடிக்கணும். நல்லா ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிட்டோம். இப்போ கீழே பண்ணுறோம். கீழேயுமே நமக்கு கரெக்டாக தான் வந்திருக்கு. கரெக்டாக வரல அப்படின்னா கீழே இருக்கிறத சமமாக நேர்படுத்திட்டு அடிங்க.
1/4 இன்ச்சு விட்டு மறுபடியும் ஒரு 1/4 இன்ச்சு. இப்படி சுருக்கம் வந்துச்சுன்னா ஊசியை மாற்றிக்கோங்கம்மா. இப்படி சுருக்கம் வரக்கூடாது. ஊசி இழுத்தா இப்படி சுருக்கம் வரும். ஊசியை மாற்றிக்கோங்க. நமக்கு எவ்வளோ கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள். இழுக்காமல் அடிச்சிங்கனாலே கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணி நம்ம தைச்சிட்டோம். எந்த ஒரு பிசுறு இல்லாமல் எப்படி ஏறி இறங்காமல் கட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.